பண்ணதுனால போல இருக்கு. இவன் நல்ல படம் எவனும் எடுக்க மாட்டாங்கிறத முதல்லயே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தது. அந்த டைம்ல ஒரு நம்ம நல்ல படங்கள் முதல்ல எடுப்போம். அதை வந்து வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே தான் படங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிங்கிற டைம்ல இசைமுத்து மூலமா நமக்கு இந்த படம் வந்து இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்ம படம் பண்றோம், படம் பண்ணி நம்மளுடைய படங்களை கொண்டு போய் மக்களிடையே சேர்க்கிறோம். அதுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து நம்மளே உருவாக்கிக்கிட்டோம். அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். அப்படிங்கிறப்போ வேறு படங்கள் வர்றப்போ அதனுடைய சப்போர்ட்டை நம்ம வந்து அடுத்தது அந்த படங்களுக்கு ஷேர் பண்ணணும். வெறும் அது மூலமா நமக்கு வருமானம் வருது மட்டும் இல்லாம ஒரு நல்ல படம் சரியான இடத்த போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா எப்பவுமே படம் எடுக்கிறப்போ யாரு வந்து கேட்டாலும் என்னங்க எப்படிங்க சினிமா எடுக்குது அப்படின்னா எதுவுமே தேவையில்லைங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா போதும், அந்த படம் ஏதாவது ஒரு வகையில மக்களை போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வகையில படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது என்னன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்ற படம் இல்லாம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம லைஃப்ல ஒரு 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 ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றப்போ நம்ம ஒரு ஒரு ஹாஃப்வே தாண்டறப்போ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய